பூமி ஒவ்வொரு நாளும் 90 டன் வளிமண்டலத்தை இழக்கிறது. விண்வெளி அறிவியலின் அடிப்படையில் இது ஒரு சாதாரண நிகழ்வுதான் என்றாலும் கேட்பதற்கு சற்று மலைப்பாக இருக்கும். இதை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. சூரியனில் இருந்து வரும் சூரிய காற்று பூமியின் வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் உள்ள வாயுக்களை விண்வெளிக்குள் தள்ளுகிறது. குறிப்பாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற லேசான வாயுக்கள் பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பித்து வெளியேறுகின்றன. இதனால் இது ஆபத்தானதா? 90 டன் என்பது பெரிய அளவாக தெரிந்தாலும் பூமியின் மொத்த வளிமண்டலத்தின் எடையுடன் ஒப்பிடும்போது இது மிக மிகச் சிறியது. பூமியின் வளிமண்டலத்தின் மொத்த எடை சுமார் 5 டிரில்லியன் டன். இந்த வேகத்தில் வளிமண்டலம் காலியாக வேண்டுமானால் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். எனவே தற்போதைக்கு நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இருந்தாலும் பூமியில் மீண்டும் காற்று நிறைகிறது. ஆச்சரியம் என்னவென்றால், பூமி வளிமண்டலத்தை இழப்பது மட்டுமல்லாமல் விண்வெளியிலிருந்து வரும் விண்கற்கள் மற்றும் விண்வெளி தூசிகள் மூலம் ஒவ்வொரு நாளும் சுமார் 100 டன் எடையை பெறுகிறது. அதாவது நாம் இழப்பதை விட அதிக எடையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பூமி ஒரு பெரிய வாழும் இயந்திரம் போல செயல்படுகிறது. ஒரு பக்கம் வாயுக்களை இழந்தாலும் மறுபக்கம் விண்வெளி பொருட்கள் மூலம் தன்னை சமன் செய்து கொள்கிறது. பூமியின் காந்த புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு கவசம் போல செயல்பட்டு வளிமண்டலம் மொத்தமாக சிதைந்து விடாமல் பாதுகாக்கிறது. நன்றி.